அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு டெல்லி சுல்தானியம். லெசன் 4 டெல்லி சுல்தானியம். கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி முகமது கோரியால் ஏற்படுத்தப்பட்ட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த வம்சங்கள் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். இதில் அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக் 1206 1290. கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி 1290 1320. துக்ளக் வம்சம் கியாசுதீன் துக்ளக் 1320 1414. சையத் வம்சம் கிசீர் கான் 1414 1451. லோடி வம்சம் பஹலூல் லோடி 1451 1526 வரைக்கும். மேற்கண்ட எல்லாமே சரிதான். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். பண்டகன் என்னும் தனிவகை அடிமைகளை பேணிவர் யார்? முகமது கோரி. மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் யார்? பண்டகன். கூற்று 1, முகமது கோரி 1206 மறைந்தார். கூற்று 2, முகமது கோரியின் அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கி பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். ரெண்டுமே சரிதான். ஸோ 2 கூற்றுகளும் சரியானவை. முகமது கோரியின் அடிமை குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். கூற்று 1, அடிமை வம்சம் மாம்லுக் அரச மரபென்று அழைக்கப்பட்டது. கூற்று 2, மாம்லுக் என்னும் அரபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். ரெண்டுமே சரியானதுதான் கூற்றுகள். மாம்லுக் மரபின் முக்கிய சுல்தான்கள் குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன். 11வது கொஸ்டின். அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 84 ஆண்டுகள். குத்புதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் 1206 1210 வரைக்கும். கூற்று 1, குத்புதீன் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். கூற்று 2, பின்னர் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். ரெண்டுமே சரியானது தான். மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வட இந்தியாவில் தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்கை கீழே கங்கை சமவெளி, அதாவது பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜி. கூற்று 1, குத்புதீன் ஐபக் டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். இதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என்று கருதப்படுகிறது. 2 கூற்றுமே சரியானது தான். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஸ். கூற்று 1, குத்புதீன் ஐபக்கின் மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவருமான இல்துமிஸ் குதுப் மினாரை கட்டி முடித்தார். கூற்று 2, போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த ஐபக் 1210 இறந்தார். 2 கூற்றுமே சரியானது தான். இல்துமிஸின் ஆட்சி காலம் 1210 1236 வரைக்கும். கூற்று 1, ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். கூற்று 2, எனவே துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஸை சுல்தானாக தேர்வு செய்தனர். 2 கூற்றுகளுமே சரியானவைதான். மங்கோலியர்களின் படைத்தளபதி செங்கிஸ்கான். யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர்? இல்துமிஸ். மங்கோலியர்களின் படைத்தளபதி செங்கிஸ்கானிடம் இருந்து பாதுகாத்து கொள்ள இல்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். கூற்று 1, மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை இல்துமிஸ் உருவாக்கினார். கூற்று 2, இக்குழு சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என அறியப்பட்டது. கூற்று 2மே சரி. நாற்பதின்மர் அல்லது சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். யார் தனது படைகளில் பணியாற்றுவோருக்கு இக்தாக்களை, அதாவது நிலங்களை வழங்கினார்? இல்துமிஸ்.
இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இக்தா. இக்தா நிலங்களை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இக்தாதார் முக்தி. கூற்று 1. இக்தாதார் என்பவர் போர்க்களங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் செய்பவர்கள். கூற்று 2. தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வர். ரெண்டுமே சரிதான். குத்புதீன் ஐபக் தொடங்கப்பட்ட குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார்? சம்சுதீன் இல்துமிஸ். எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இல்துமிஸ் 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எய்தினார்? 26 ஆண்டுகள். ரஷ்யாவின் ஆட்சி காலம் 1236 1240. இல்துமிஸின் மகன் ருக்குதீன் பிரோஸ் மரணமுற்றதால் தனது மகனான டேஸியை டெல்லியின் அரியணைக்காக வாரிசாக அறிவித்தார். ரஷ்யா சுல்தானா. ரஷ்யா தனது உதவியாளராக யாரை நியமித்தார்? ஜலாலுதீன் யாகுத் எத்தியோப்பிய அடிமை. கூற்று 1. ரஷ்யா துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்கள் வெறுப்பை சம்பாதித்தார். கூற்று 2. துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240 ரஷ்யா கொலையுண்டார். ரெண்டுமே சரியானதான். கூற்று 1. ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். கூற்று 2. அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாலும் பொறுப்பேற்றார். ரெண்டுமே சரி. கியாசுதீன் பால்பனின் ஆட்சி காலம் 1266 1287. நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? கியாசுதீன் பால்பன். சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை அமைத்தவர் கியாசுதீன் பால்பன். அரசு அதிகாரத்திற்காக கீழ்ப்படியாமை எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்ட சுல்தான் யார்? கியாசுதீன் பால்பன். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில் கான். கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த டேஸ் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். துக்ரில் கான். வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தினர் யார்? மியோக்கள். அதாவது மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள். மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் யாரிடம் பெற்றார்? குலகுகான், செங்கிஸ்கானின் பேரன் மற்றும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் கியாசுதீன் பால்பன். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். கூற்று 1. பால்பன் 1287 மரணமுற்றார். கூற்று 2. பால்பனின் மகனான கைகுபாத் திறமையற்றவராக இருந்தார். கூற்று 3. 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். கூற்று 4. கைகுபாத்தின் பெயரால் ஜலாலுதீன் கில்ஜி நாட்டை ஆட்சி செய்தார். எல்லாமே சரிதான். கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் 1290 1320 வரைக்கும் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் 1290 1296. ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. கூற்று 1. காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். கூற்று 2. அவர் ஜலாலுதீன் உடன் பிறந்தவரின் மகனாவார். இரண்டுமே சரியானதாம். தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து வெறும் செல்வத்தை கொள்ளையடித்து வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்ட ஆண்டு 1296. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் 1296 1316. அலாவுதீன் கில்ஜியின் பாராட்டுக்குரிய படையெடுப்புகள் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானிற்கு எதிராக, குஜராத்திற்கு எதிராக. எல்லாமே சரி. அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர் டேஸில் தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுத்து சென்றார். 1310. அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தக்கான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாரங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள். அனைத்துமே சரியானதுதான். அடுத்தது 59. சித்தூர் சூறையாடல் ஆண்டு, அதாவது அலாவுதீன் கில்ஜி வெர்சஸ் ராஜபுத்திர படைகள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி டேஸ் எனப்படும் சடங்கை நடத்தினர். ஜவுஹர். எந்த முறைப்படி ராஜபுத்திரர்கள் ஆண்கள் போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் மிகுந்து மாய்த்து கொள்வர்? ஜவுஹர்.
டெல்லியில் சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தவர் அலாவுதீன் கில்ஜி. தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி இயற்கை எய்திய ஆண்டு 1316. துக்ளக் அரசவம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். 1320 1414. கியாசுதீன் துக்ளக் ஆட்சி காலம் 1320 1324. கூற்று 1. கியாசுதீன் துக்ளக் தனது மகனான ஜுனோக் கானை வாராங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். கூற்று 2. ஜுனோக் கான் வாராங்கல் அரசர் பிரதாப்ருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெரும் செல்வத்தோடு ஊர் திரும்பினார். ரெண்டுமே சரியானதாம். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகருக்கான அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்கை கொன்றவர் யார்? ஜுனா கான், கியாசுதீன் துக்ளக்கின் மகன். ஜூனா கான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு அரியணை ஏறிய ஆண்டு 1325. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலம் 1325 1351. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரிக்கு. முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? தௌலதாபாத். கூற்று 1. தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். கூற்று 2. சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதாதுதா டெல்லியை அடைந்தபோது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். ரெண்டுமே சரியானது. மொராக்கோ நாட்டு பயணி யார்? இபன் பதூதா. டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும் என்று ஒரு வரலாற்று அறிஞர் குறிப்பிட்டார். 40 நாட்கள். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக். நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்த சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் எந்த பகுதியில் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன? தோஆப். முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தால்? 25 ஆண்டுகள். முகமது பின் துக்ளக்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டவர்கள் யார்? அவுத், முல்தான், சிந்து. கூற்று 1. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசராக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. ரெண்டுமே சரி. தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தவர் யார்? பாமினி. தௌலதாபாத்தும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாமினி சுல்தானியம். மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு 1335. வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு 1346. முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு 1351 மார்ச் 23. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரன் மகனான யார் அரியணை ஏறினர்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்தவர் யார்? 1365. யார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபிரோஸ் ஷா துக்ளக் ஆட்சி காலம் 1351 1388. ஃபிரோஸ் ஷா துக்ளக் பற்றிய சரியான கூற்று: சூபி ஞானிகளுக்கு ஏனைய மதத்தலைவர்களுக்கும் தாராளமானது பரிசுகளை வழங்கினார். ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவினார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார். கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். எல்லாமே சரிதான். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கி மற்றும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தவர் யார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஃபிரோஸ் ஷா துக்ளக் உருவாக்கிய நகரங்கள் ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஃபிரோசோபூர், கிசார். எல்லாமே சரிதான். ஃபிரோஸ் ஷா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு 1388. 1388 தனது டேஸாவது வயதில் ஃபிரோஸ் ஷா துக்ளக் இயற்கை எய்தினார். 83. ஃபிரோஸ் ஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் டேஸ் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். தாமர்லைன். தைமூரின் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398 டிசம்பர். தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூரை
தைமூர் டேஸை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலை அரங்கேற்றினார் டெல்லியை. கூற்று 1. தைமூர் மத்திய ஆசியாவில் உள்ள சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தனர். கூற்று 2. தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புள்ளான பகுதி பஞ்சாப் ஆகும். ரெண்டுமே சரியானது. இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கிக் கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுக்க நுழைந்து டேஸ் ஆண்டி டெல்லியை தைமூர் கொள்ளையடித்தார். 1398 டிசம்பர். சாமர்கண்டின் நினைவுச் சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைகளையும் உடன் அழைத்துச் சென்றவர் யார்? தைமூர். சையது அரச வம்சத்தின் ஆட்சி காலம் 1414 1451. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை டேஸ் ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. 114 ஆண்டுகள். டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய எந்த பகுதிகளுக்கு கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்து சென்றார்? டெல்லி, மீரட், பஞ்சாப். 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. சிர்ஹிந்த் அதாவது பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பகலூல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு யார் பதவியை துறந்தால் கிடைத்தது? அலாவுதீன் ஆலம் ஷா. லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் பகலூல் லோடி. 1451 1489 வரைக்கும். லோடி வம்சத்தின் ஆட்சி காலம் 1451 1526. 1489 பகலூல் லோடி தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? சிக்கந்தர் லோடி அதாவது பகலூல் லோடியின் மகன். சிக்கந்தர் லோடி என்ற சுல்தான் எந்த நகரை தலைநகராக ஆக்கினார்? ஆக்ரா. கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தவர் சிக்கந்தர் லோடி. 1489 1517. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி மரணமுற்ற ஆண்டு 1517. சிக்கந்தர் லோடி தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடியின் மகன். 1517 1526. இப்ராஹிம் லோடி பாபரால் டேஸில் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். 1526. இப்ராஹிம் லோடி பாபரால் டேஸில் பானிபட் போர்க்களத்தில் தோற்கப்பட்டார். 1526. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். கூற்று 1. இஸ்லாமிய கலை, கட்டடக்கலை வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. கூற்று 2. எனவே அப்பாணி இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. ரெண்டுமே சரிதான். மசூதிகளும் மதராஸ்களும் எந்த பாணியில் கட்டப்பட்டன? பாரசீக பாணியில் கட்டடங்கள், இந்திய பாணியில் அலங்காரங்கள், இந்தோனேசிய பாணியில் சாராசானிக் கலை வடிவம், இந்தோ பாணியில் சாராசானிக் கலை வடிவம். எல்லாமே சரிதான். இந்தோ சாராசானி கலை வடிவ பாணியில் கட்டப்பட்ட கோட்டைகள் எவை? குதுப் மினார், அலை தர்வாசா, குல் இஸ்லாம் மசூதி. அதாவது குதுப் மினாரில் அலை தர்வாசாவில் குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், பிரோசாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள். எல்லாமே சரிதான். மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் பிரசோதா துக்ளக். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரி? இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது. குத்புதீன் ஐபக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார். அவருடைய மருமகன் இல்துமிஸ் அதனை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார். இல்துமிஸின் மகளான ரஷ்யா தைரியமிக்க போராளியும் மிகச்சிறந்த நிர்வாகியும் ஆவார். பால்பனின் ஒற்றர் அறியும் முறையை 40 அமைப்பை அவர் அளித்ததும் துருக்கிய பிரபுக்கள் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியது. முதலாம் பானிபட் போர் கிபி 1526 பாபர் முகலாய அரசை நிறுவுவதற்காக அளித்தது. எல்லாமே சரி. புத்தக பயிற்சிகள். சரியான விடை தந்தனர். டேஸ் மாம்லுக் அரசவம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூர். டேஸ் குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இல்துமிஸ். டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? கியாசுதீன். ஆன்சர் கோடிட்டடங்கள். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார்? கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். தேவகிரி. புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஸ் ஆதரித்தவர்? கியாசுதீன் பால்பன். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை டேஸ் கட்டினார்? குத்புதீன் ஐபக். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது? இல்துமிஸ்.
பொறுத்துக. துக்ரில் கான் அலாவுதீன் பகலுல் லோடி ரஷ்யா. இதில் ஆன்சரை நான் சொல்லிடுறேன். துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பகலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். இப்போ சரியா தவறா? குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார். தவறு. குத்புதீன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்தார். ரஷ்யா திறமைமிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர். சரி. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஸை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர். தவறு. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மருமகன் இல்துமிஸை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர். தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள பிரஷோசா மறுத்துவிட்டார். சரி. சரியான வழியை டிக் செய்வோம். கூற்றுவோம். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமல்ல. காரணமும் கூற்றும் தவறானவை. கூற்று தவறு, காரணம் சரி. 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. இப்போ சரியான இணையை தேர்வு செய்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான இணையை தேர்வு செய்கிறது எது சரின்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது மட்டும்தான். காகதியர் வாராங்கால். தவறான கூற்றினை கண்டறியவும். 1206, அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். அதான் ஃபஸ்ட்டு கூற்று. 1206 கோரி முகமது மரணத்துக்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதியில் தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். அடுத்தது அதாவது என்னென்னா தவறான கூற்றுன்னு தான். இது சரி. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுவது பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினால். இது தவறு. ஸோ ஆன்சர் 2. சரியா? பொறுத்துக. தந்தை மகன் கேட்டிருக்கு. அதில் கொஸ்டின் குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், பால்பன், கியாசுதீன், பகலுல் லோடி. ஆன்சருக்கு சொல்லிடலாம். குத்புதீன் ஐபக் ஆரம் ஷா, இல்துமிஸ் ருக்குதீன் பிரோஸ், பால்பன் கைகுபாத், கியாசுதீன் அலாவுதீன், பகலுல் லோடி சிக்கந்தர் லோடி. இன்றைக்கி இந்த லெசனை நம்ம பார்த்துட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கனாலே தெரியும், கூற்று காரணம் நிறைய கொஸ்டின் இருக்கும். இப்போ உள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இந்த மாடலில் தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அதிலலாம் கவனம் அதிகமாக செலுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு லெசன் 4 டெல்லி சுல்தானியம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நாங்கள் இங்கே அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் சேனலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.